நம்ம இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற கோயிலுக்கு போகும்போது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லை அங்கே என்ன இல்லை, நம்ம வீட்டிலேருந்தே போகும்போது எப்படி ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்னு சில நேரத்தில் வந்து நமக்கு தெரியறதில்ல, கொஞ்சம் கன்ஃபியூஸும் ஆகிடுவோம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வந்து கோயில் பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது எதை கொண்டு போகணும் எதை கொண்டு போகக்கூடாதுன்னு தெரியாமல் நாங்களும் ஸ்ட்ரகிள் ஆனது உண்டுங்க. அதனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி முறையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அங்கே என்னென்ன வசதிகள் இல்லை, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக போகலாம் அப்படின்ற சின்ன டிப்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் சரி, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பக்தர்களை 2 டைப்பாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று வந்து நேராக நாங்கள் கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், அதோட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து சாமி கும்பிட்றது, அதுவும் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் சாமி கும்பிட்றது இப்படி தான் வழிமுறை இருக்குது, அதன் பிரகாரம் நாங்கள் கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து பக்தர்கள் 2வது கேட்டகரி. இப்போது ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து நேராக கோயில் போயிட்டு வரவங்களை விட இந்த மாதிரி முறையாக நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடணும்னு இருக்குது, அதன் பிரகாரம் சாமி கும்பிட்டு நாங்கள் அங்கேயே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு வருவோம்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரகிள் அதிகம். ஸோ அவங்க தான் முக்கியமாக வெல் ப்ரிப்பேர்டாக போகணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, முதல்ல வந்து இந்த ஆழிக்கிணறு குளியல் தான் இந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்களுக்கு வந்துட்டு பொதுவாக எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன ஸ்ட்ரகிள்னால், ஆழிக்கிணறு குளிச்சுட்டு பீச்சில் குளிச்சுட்டு வரணுமா, இல்லை பீச்சில் குளிச்சுட்டு ஆழிக்கிணறு குளிக்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து பீச்சில் முதல்ல நம்ம காலையில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆழிக்கிணறை வந்து குளிச்சுட்டு ஈர துணியோட சாமி தரிசனம் பார்க்க அலோடு இல்லை. அதனால் நீங்கள் ஒன்று அங்கேயே துணி மாற்றிக்கலாம். லேடிஸ்னால் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஜென்ட்ஸ்னால் கொஞ்சம் ஓப்பனாக மாற்றுற மாதிரி தான் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அது முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒருவேளை அங்கேயே ட்ரெஸ் மாற்றுறவங்களா இருந்தீங்கன்னா அங்கேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளேயே வளாகத்தில் வந்துட்டு செப்பல் ஸ்டாண்டோ மொபைல் கவுண்டர் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் கொடுத்துட்டு சாமி தரிசனம் போயிடலாங்க. இது ஒன்று. இன்னொரு டைப் வந்து நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறலாம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு வந்தால் நாளைக்கு 9 மணி நான் இருப்பேன்னு சொன்னால் அலவுட் இல்லை. மத்தியானம் 12 மணிக்கு தான் ரூமு, அதிலிருந்து நெக்ஸ்ட் டே 11 மணி வரைக்கும். ஸோ இதில் நம்ம முன்ன பின்ன போயிருந்தோம்னா அது வந்து ஒரு நாள் கணக்கு எக்ஸஸாகவே 2 நாள் சார்ஜ் ஆகிடும். நாங்கள் கிட்டத்தட்ட மிட் நைட்டில் ஒரு 3 மணிக்கு போனோம், அதிலிருந்து காலையில் வரைக்குமே ஒரு நாள் ஃபுல்லாக வாடகை கொடுத்தோம். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அந்த டைமிங் பார்த்துக்குங்க. ரூம் எடுக்கிறதா இருந்தால் மத்தியானம் 12 o'clock தான் அலவுடு. ஓகே, இப்போ நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே சீக்கிரமாக நீங்கள் வந்து பீச்சில் போய் குளிச்சுடுங்க முதல்ல. அதுக்கப்புறமா ஆழிக்கிணறில் வந்துட்டு லைனில் நிற்கணும். ஏன்னா வெயில் ஏற நிற்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆழிக்கிணறுக்கு போகும்போது நம்ம என்னென்ன கொண்டு போகலான்னு சொன்னால், மொபைல் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் செப்பலோடு போகலாம், அதுக்கப்புறமா வந்து டவல் எடுத்துகிட்டு போகலாம். என்ன நம்ம சோப்பெலாம் போட்டுலாம் குளிக்க முடியாது. சும்மா அங்கே போனோம்னா கீழே வந்து அந்த ஆழிக்கிணறு சொல்கிறதுல கீழே வந்துட்டு தண்ணி ஷவர் மாதிரி கொட்டிகிட்ருக்கும். அதை நம்ம நின்று தலை குளிச்சு வந்தோம்னா ஓகே, நமக்கு வந்து ஒரு புண்ணியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதோடு நம்ம வந்த உடனே ரூம் எடுக்கிறவங்களுக்கு நேராக ரூமுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாமி தரிசனம் போகலாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்த ஸ்ட்ரகிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் கவுண்டரில் வந்து மொபைல் கொடுத்துட்டோம், செப்பல் ஸ்டாண்டுலாம் கொடுத்துட்டோம் இல்லைங்களா. ஆனால் இந்த 3 மணி நேரம் குறைஞ்சது நம்ம அந்த லைனில் நிற்கிற மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல நமக்கு ரொம்ப டயர்டாகிடுது. ஏன்னா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காரோம், அதுக்கப்புறமா எந்திரிச்சு லைனில் போகிறோம், அப்படி கிடையாது. அந்த 3 மணி நேரம் நம்ம வந்து நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். வயசானவங்களுக்கும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் சம்மர் உண்டு. அதே சமயத்தில் ஃபுட்டு, தண்ணியை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ரெஸ்ட் ரூம் இல்லை, அது 2வது ஸ்ட்ரகிள். ஏன்னா அந்த 3 மணி நேரம் லைனில் நிற்கும் போது நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஊரில் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அந்த 3 மணி நேரம் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜியாக இருக்கிறதுக்காக. இல்லைனா அந்த லைனில் நிற்கும் போது வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் சொல்கிறத விட ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சாமி தரிசனம் போயிடலாம். ஸோ உள்ளே போகும்போது உண்மையாலுமே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் க்ரௌடு இருக்குது உள்ளே போனாலும். ஸோ போயிட்டு நல்லபடி நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு மற்ற கவுண்டர்லேருந்து நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம அங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று. இப்போது நம்ம வந்து இந்த கோயில் வளாகத்தில் பார்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் பைக்கு காரு நம்ம நேரம் எங்கேயே வந்து பார்க் பண்ணலாம், அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் வந்து க்ரௌடான இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் போனோம்னா பார்க்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும்.
நாங்கள் எப்படி போனோன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து இப்படி தான் ஃபார்மாலிட்டிஸ் பிரகாரம் சாமி கும்பிடணும் திருச்செந்தூர் முருகன் கோயில் சொன்னதுனால முதல்ல நாங்கள் வந்து நைட்டு போனோம், ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு பீச்சுக்கு போகிறதில்ல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 9 மணி ஆகிடுச்சு. அதனால் போயிட்டு பீச்சில் போய் குளித்தோம். அதுக்கப்புறமா வந்து ஆழிக்கிணறுக்கு லைனில் வந்து நின்னோம். அங்கே நின்று அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஈரத்துணியோட நேரம் ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் குளிக்கல, ஏன்னா ஆழிக்கிணறு குளிச்சதுனால நம்ம மறுபடியும் வந்து ஷவரில் ரூமில் குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு நாங்கள் வந்து இப்போ தரிசனத்துக்காக உள்ளே போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா 3 மணி நேரம் ஆகுன்றதுனால ஒரு 12 மணிக்கு நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். லஞ்சை முடிச்சுட்டு போனோம், கிட்டத்தட்ட 3-4 மணி வரைக்கும் ஆகுன்றதுனால. ஸோ நீங்கள் இந்த லஞ்சு சாப்பிட்ற இடத்துல ஹோட்டல் வந்து அந்தளவுக்கு நிறைய என்ன சொல்கிறது ஃபுட்டு வந்து சரியில்லை, அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இல்லாக்கு எங்களுக்கு வந்து கோயில் பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் கிடச்சது, அது வந்து நல்லா இருந்தது ஃபுட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. அதை முடித்து அதோடு நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சு 4 மணிக்கு மேலே வந்தோம். கொஞ்ச நேரம் மறுபடியும் ரிலாக்ஸாக ரூமில் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே, அதாவது நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், நைட் 8-9 மணிக்கு வந்து வெளியில் வந்து திரும்ப டின்னர் முடிச்சுட்டு நைட்டு கோயிலில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளில வந்தோம். அங்கே போனோம், அதுவும் பீச்சில் போய் ஸ்டே பண்ணுறதா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக போயிடுங்க. அதாவது கீழே போட்டுக்கிறதுக்கான பெட்ஷீட்டு முடிஞ்சால் நீங்கள் சின்ன சின்ன அந்த பில்லோ, அதாவது ஏர் பில்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி பில்லோ இருந்தாலும் ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போனால் நிறைய நேரம் உட்காந்து கதை பேசலாம். ஒரு 9-10 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ஒரு 12-1 மணிக்குள்ளே நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடணுங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நைட்டு ஃபுல்லாக அந்த பீச் ஓரத்தில் நீங்கள் வந்து படுத்திங்கன்னா கண்டிப்பாக உடம்பு கெட்டு போகும் பீச் காற்றுனால. அதனால் 12 மணி தாண்டி நமக்கு வந்து நாள் கணக்காயிடும் நைட்டு ஸ்டே பண்ண மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூமுக்கு வந்துடலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு அப்புறமா ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆஸ் யூசுவல் மார்னிங் வந்து நம்ம வந்து வெக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பிரகாரம் சாமி கும்பிட்றவங்க வரும்போது அவங்களுக்கு வர இந்த ஸ்ட்ரகிளும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜரும். இந்த ஆழிக்கிணறில் குளிச்சுட்டு பீச்சில் போய் குளிச்சுட்டு வரணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல்ல பீச்சில் குளிச்சுட்டு அப்புறமா ஆழிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக சாமி மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக வந்து ஒன்று நம்ம தரிசனத்துக்கு போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக யார் வந்தாலும் 3 மணி நேரம்ன்றது கன்ஃபார்ம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸ்நாக்ஸ் கூடவே எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த லைனில் நிற்கும்போது. இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆனால் இப்படி தான் நம்ம வந்து வழிமுறையோடு சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போங்க. ரூம் வந்து ஒரு நாள்ன்றது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம், 2 நாள்ன்ற மாதிரி தான் கணக்காகிடுது. எப்படி பார்த்தாலுமோ ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸஸ் ஆனாலும் அதுக்கும் நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு ரூம் கம்மி கிடைக்கவே இல்லை. அதனால் சொல்கிறேன், 2 ரூம் எடுத்தோம். ஒரு நாளைக்கு 5000ம் இன்னொரு 3 ஹவர்ஸ் எக்ஸஸாக இருந்ததுனால அதுக்கு ஒரு 5000 ஃபுல் ரெண்ட்டு கொடுத்து தான் வந்தோம். அதனால் ஃபுட்டு வந்து நாங்கள் அடுத்த நாள் கிளம்புறதுனால வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு வெளியில் வந்து சாப்பிட்டுக்கிட்டோங்க. ஸோ இது திருச்செந்தூரில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்த வரைக்கும். அதனால் ஆனால் இந்த ஃபோனுக்கும் இல்லை வந்து செப்பல் ஸ்டாண்டுக்கும் நிறைய இடத்துல கவுண்டர் வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மற்ற கோயிலில் ஒரு இடத்துல தான் இருக்குல்ல, இங்கே அப்படி கிடையாதுங்க. எங்கே ஒன்றா நம்ம வந்து கவுண்டரில் கொடுக்கலாம், இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் எப்படி போயிட்டு இருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.